தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு அருணபாரதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியம் என்று சொல்கிற போது பல காலமாக நீங்கள் இருந்தாலும் ஐயா அவங்க நடத்தி கொண்டு வந்தாலும் கூட தமிழ் தேசியம் என்பது எங்களுக்குத்தான் உரிமை என்ற நோக்கில் நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது என்று ஒரு பரவலான கருத்து இருக்கிறது. இதை பற்றி தங்களது கருத்து? தமிழ் தேசியம் அனைவருக்கும் பொதுவானது. எல்லாரும் உரிமை கொண்டாடி கொள்ளலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. தமிழ் தேசியம் என்பது தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்கக்கூடிய ஒரு கருத்தியல். அந்த இறையாண்மை மீட்கக்கூடிய கருத்தியலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் செயல்படலாம். எழுத்து தளத்தில் செயல்படலாம், கருத்து தளத்தில் செயல்படலாம், விளையாட்டு தளத்தில் செயல்படலாம், கலைத்தளத்தில், அந்தமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு களத்தில் நம்மளருடைய இறையாண்மை மீட்பு, அதற்கான வேலைகளை பார்ப்பது அப்படின்னு செயல்படலாம். தமிழ் தேசிய பேரியக்கம் என்பது 90களிலேயே இதற்கான ஒரு அமைப்பாகத்தான் கட்டமைக்கப்பட்டு அதனுடைய இலக்கு என்பது இப்போ கொள்கை அறிக்கைன்னு வெளியிட்டு தமிழ் தேசிய இறையாண்மை மீட்பு தான் எங்களுடைய இறுதி இலட்சியம் அப்படின்னு அறிவித்து அதற்கென்று அந்த கருத்தியலை செழுமைப்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஒரு புத்தகம் நடத்துறது, கருத்து பிரச்சாரங்கள் செய்வது, அது இல்லாமல் கள போராட்டங்களையும் தமிழ்நாட்டு உரிமைகள் மறுக்கப்படும்போது அதற்கான கள போராட்டங்களையும் நடத்தி தமிழ் இனத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம செயல்பட்டுருக்கோம். அதுபோல் தேர்தல் அரசியலில் ஒரு முன்னிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளை கடந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஒரு தளத்தில் செயல்பட்டுருக்காங்க. அவங்களும் உரிமை கொண்டாடி கொள்ளலாம். பல்வேறு அமைப்புகள் யாராக இருந்தாலும் உரிமை கொண்டாடி கொள்ளலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது அனைவருக்கும் பொதுவானது. தமிழர்கள் அனைவரும் இணைந்து இந்த தாயகத்தில் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு இறையாண்மை மீட்டு தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதை நோக்கி எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமும். அதனால் அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. நீங்கள் தேர்தல் அரசியலில் கலந்து கொள்வதில்லை, அப்படி ஒரு கொள்கை இருக்கா உங்களுக்கு? ஆமாம், தேர்தல் அரசியல் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய கட்டமைப்புக்குள்ளே தேர்தல் என்பது என்னென்னா, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நாங்கள் இந்தியாவிற்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கெலாம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்று எழுதி கொடுத்து இருப்பது தான் தேர்தல் அரசியல். நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது தான் இராணுவத்தை விட, துப்பாக்கியை விட, அணுகுண்டை விட மோசமாக தமிழ்நாட்டை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, தமிழ் இனத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் 1950களில் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ் இனத்தினுடைய எல்லா உரிமையிலும் பறிக்கப்படுது. ஏன்னா இந்த நிலம் என்பது, தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலம் என்பது கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலம். அந்த அளவுக்கு மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் திடீர்னு 47 50 ஒரு சட்டத்தை போட்டு எல்லா உரிமையும் எங்களுக்குத்தான் சொல்லும்போது அதற்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு தமிழ் இனத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம் என்பதை எழுதி கொடுப்பதான் இந்திய தேர்தல் முறை என்பது. இப்போ ஒருவேளை நம்ம இந்த தேர்தல் முறைக்குள்ளே ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம், ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளே தமிழருடைய பிரதித்துவம், தமிழ்நாட்டுக்குரிய பிரதித்துவம் பார்த்தா புதுச்சேரியும் சேர்த்தா 40 பேர், இன்றைக்கி 545 பேர் 43 பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த 40 பேர் என்பது சிறுபான்மை. அந்த 40 பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட தமிழ் இன உரிமைக்காக எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே எந்த ஒரு சின்ன திருத்தம், ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பை நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளனா கூட 3/1 பங்கு வேணும், உங்களுக்கு 3/2 பங்கு வேணும். அப்போ பெரும்பான்மை என்பது எந்த காலத்திலும் தமிழர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பெற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னால், இப்போ நீட் வேணான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீட் வேண்டாம் என்று இன்றைக்கி என்ன தான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட திமுக அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீட் வேணான்னு தான் சொல்கிறாங்க. வெளியே பேசும்போது உள்ளே இருந்து அவங்க வேலை பார்க்கலாம், அதெல்லாம் விடுங்க. நாடாளுமன்றத்தில் போய் நீட் வேணான்னு இந்த 40 பேரும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நீட் நம்ம மேலே இவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் இந்த 40 பேர் ஒன்றா நின்றாலும் கூட நான் எதையும் மீட்க முடியாது, எதையும் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு அடிமைத்தனம் தான் இருக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தல் முறைக்குள்ளே. அதுபோல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா 234 பேர் இருக்கிறாங்க. இந்த 234 பேரும் ஒரு வேளை ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு வச்சுக்குவோம். எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபை அமையுது. அப்போ முதலமைச்சர், இந்த அமைச்சர்களெல்லாம் கூடி ஒரு தீர்மானம் போடுறாங்க. பெருசாக நீட் வேணாம்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி கட்டாயம், 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கட்டாயம். அதுதான் ஐநா மன்றம் உட்பட உலக நாடுகள்லாம் சொல்கிறாங்க. தாய்மொழி கல்வியில் படித்தாதான் ஒரு சமூகம் அறிவு சமூகமாக முன்னேறும்னு சொல்கிறாங்க. எனவே தமிழ் வழி கல்வி கட்டாயம்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்குவோம். ஆளுநர் கையெழுத்து போட்டுருவாரா?
போட மாட்டார். அப்போ நீங்கள் 234 தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு முடிவை சொன்னால் கூட அதற்கு கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு நபர் ஆளுநர் என்ற பேரில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் அந்த ஆளுநருக்கு கீழே அடிமையாக இருக்கீங்கன்னு தான் பொருள். அப்போ இந்த போல் இந்திய நாடாளுமன்ற முறைக்கு ஆளுநருக்கு அடிமையாக இருப்பதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் சொல்லிட்டு இருக்கும்போது இதில் போய் தேர்தலில் பங்கெடுத்து நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரும் சின்ன சின்ன திருத்தங்களை கூட கொண்டு வர முடியாது. நீங்கள் சின்ன சின்னதாக வேலைகள் செஞ்சுக்கலாம். இப்போ தெருவுக்கு விளக்கு போட்டுக்கலாம், சாலை போட்டுக்கலாம், இந்த ஊருக்கு சில வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் ஒரு இன உரிமை என்ற படியில் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சோம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக. அந்த பெயரை 67 இவங்க வைக்க முடியதில்லை. அதற்கு முன்னாலே 2 முறை அந்த பெயர் நிராகரிக்கப்பட்டது இந்திய நாடாளுமன்றத்தில். நம்முடைய பெயரை கூட நாம் சூட்டிக்கொள்வதற்கு அயலாருடைய இந்தியக்காரருடைய தயவு தான் வேணும் என்ற ஒரு நிலை இருக்குதுன்னா அடிமையாக இருக்கிறோம் தானே பொருள். இதனால தானே இந்திய ஏகாதிபத்தியம்னு அண்ணா சொன்னார். அப்போ அந்த இந்திய ஏகாதிபத்தியம் நடத்தக்கூடிய தேர்தலில் போய் பங்கெடுத்துக் கொள்வது என்பது அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் அவங்களையும் வலுப்படுத்துகிற மாதிரி அமையும் என்பதனால்தான் அந்த தேர்தலுக்கு வெளியே மக்களை ஒன்றிணைத்து போராட்டங்களை நடத்தி அதற்கு தமிழின உரிமை மீட்புக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்றது தான் நம்ம வலியுறுத்துகிறோம். அதனால் தேர்தல் பங்கெடுப்பு என்பது நம்ம அந்த நிலையிலே தான் பார்க்குறோம். நேரடியாக தேர்தலில் பங்கெடுக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்க முடியாமல் அதில் போயிட்டு நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்வதாகத்தான் இருக்கும். அதனால் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க, 234 உறுப்பினர்களும் ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு போனால் அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. இந்த 234 பேருக்கே உரிய மரியாதை கிடைக்காத போது ஒரு சிறு அமைப்பாக, அதாவது அந்த 234 பேரை நோக்குகிற போது நீங்கள் அந்த உங்களுடைய பேரியக்கம் ஒரு சிறிய அளவில் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் முயற்சி பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ என்னென்னா இந்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு புதிய போக்கு இருக்குது. 2009க்கு பிறகு இந்த போக்கு தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ததல் ஈகி முத்துக்குமாருடைய தீக்குளிப்புக்கு பிறகு. ஏன்னா அவர் முத்துக்குமார் ஆம்பளாக நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய அந்த அறிக்கையை படிச்சிங்கனாலே தெரியும். அதற்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய அளவில் கூட்டங்கள் நடத்தி மக்களை சேர்த்து மாநாடுகள், போராட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 2009க்கு பிறகு சின்ன சின்ன எங்களை போன்ற அமைப்புகள் இருக்காங்களே அவங்க தான் தமிழ்நாட்டை வழி நடத்துகிறார்கள், தமிழ்நாட்டு அரசியலுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2009க்கு முன்பு வரை தமிழீழ பொது வாக்கெடுப்பு என்ற விஷயத்தை பேசாத அமைப்புகள் யாருன்னா திமுகவும் அதிமுகவும். தமிழீழம் என்ற சிந்தனையை கூட அவங்க ஏற்றுக்கல, தமிழீழ தனிநாடு என்பதை கூட ஏற்றுக்கல. ஆனால் 2009க்கு பிறகு தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னா எங்களை போன்ற அமைப்புகளுடைய கள போராட்டங்கள், பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட போய் கைவி இதுக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது, தமிழீழத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, அதுக்கு பொது வாக்கெடுப்பு வேணுன்றதை சொல்லி தான் 2013 எல்லாருமே வராங்க. இப்போ திமுக அதிமுகலாம் பின்னால் வராங்க. அப்போ பெரிய பெரிய கட்சிகளுடைய சிந்தனைகளை நாம் தான் மாற்றுறோம். இப்போ 2013க்கு பிறகு 9க்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ மாற்றங்கள். இப்போ காவிரி படுகையில் மீத்தேன் எடுக்கிறோன்னு வந்தாங்க. அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை எதிர்த்து போராடி முறியடிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள் தான் திமுகவும் அதிமுகவும். டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய கட்சிகள்னு இன்றைக்கி இருக்குங்க. ஆனால் அவர்கள் கள போராட்டம் நடத்தவில்லை, மக்களுக்கு எதிராக இருந்தாங்க. பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தாங்க. ஆனால் போராடியது யாருன்னா நம்மாழ்வார் போன்றவர்கள், ஐயா மணியரசன் போன்றவர்கள் காவிரி உரிமை மீட்பு குழுன்னு அமைத்து போராடி, இப்போ ஐயா சேராமன் போன்றவர்கள்லாம் போராடி அந்த மக்கள்கிட்ட பரப்புரை செய்த பிறகு தான் அந்த காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 2015 ஒரு அறிவிப்பு அதிமுக அரசு கொடுத்தது. இப்போ திமுக அதிமுகவை தாண்டி பெரிய அளவில் மக்கள் இயக்கங்கள் வலு செலுத்தும் போது அது மக்கள் கோரிக்கையாக இன்றைக்கி சட்டமாக இருக்குது. இப்போ ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்பது திமுக அதிமுகவுடைய கோரிக்கை கிடையாது, ஏன்னா அவங்களாம் பங்குதாரர்கள். ஆனால் மக்கள் போராடி அதை மூடி இருக்கிறாங்க. அதுபோல் எண்ணற்ற உதாரணங்கள் சொல்ல முடியும். மக்கள் போராட்டங்கள் காரணமாக அரசுகளும் அரசியல் கட்சிகளும் அதுக்கு பின்னால் நானும் அந்த கோரிக்கை வழி இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டமே நடக்குது அப்படின்னா மக்களுடைய கோரிக்கையாக இது இருக்கும்போது நாங்களும் அதில் பங்கெடுக்கிறோன்னு வரும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, கொடியை கழட்டி வச்சுட்டு வாங்க, நீங்கள் கொடியோடு இங்கே உள்ளே வரக்கூடாது. இப்போ ஸ்டாலின் போகிறேன்னு சொன்னார்ல, கொடியை கழிச்சு வச்சுட்டு வாங்க யாராக இருந்தாலும் சரி. அப்போ என்னென்னா முன்னால் மக்கள் பெருங்கூட்டமாக அரசியல் கட்சி மாநாடுகளுக்கு எங்கெல்லாம் போகிறதெல்லாம் போய் முறிஞ்சு போய் இன்றைக்கி மக்கள் எங்கே போராடுறாங்களோ அதை நோக்கி கட்சிகள் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்போ நெடுவாசல் போராட்டமாக இருக்கட்டும், கதிராமங்கலம் போராட்டமாக இருக்கட்டும், காவிரி படுகையில் இருக்கக்கூடிய பல்வேறு மீத்தேன் எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், அந்த ஊர் விவசாயிகள் மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒன்றா ஒரு அடையாளத்தின் கீழே விவசாயிகள்னு நின்று போராட்டங்களை நடத்தி அதன் பின்னால் எல்லா கட்சிகளையும் தலைவர்களையும் இருக்கிறாங்க. அதுபோல் தான் இப்போ இந்த தமிழ்நாட்டு வேலை தமிழறிக்கை அப்படின்னா இதை 90கள்லேருந்து தமிழ் தேசிய பேரிக்கம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ 2019 என்ன செஞ்சோம்னா அந்த பொன்மலையில், திருச்சி பொன்மலையில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கு எடுத்தாங்க. 1900 பேர் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1800 பேர் இந்திக்காரங்க. அதை எதிர்த்து
அறிக்கைகள்லாம் விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்தணும் அந்த தமிழ் தேசிய பேருக்கு தான். அதன் பிறகு நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். அந்த முற்றுகை போராட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் கைதானாங்க. அந்த திருமண மண்டபத்திலே உட்காந்து தமிழ்நாடு வேலை தமிழருக்கேன்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணோம். அதை ட்ரெண்ட் பண்ணவே அது பெரிய அளவில் பற்றிட்டு அன்றைக்கி அகில இந்திய அளவில் அன்றைக்கி மாலை மே மாதம் 3ஆம் தேதி அகில இந்திய அளவில் தமிழ்நாடு ஜாப்ஸ் ஃபார் தமிழ்ஸ் என்பது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது மே 3ஆம் தேதி நடக்குதுன்னா 2 நாள் கழித்து மே 9ஆம் தேதி இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது அறிக்கை, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்பது சரியான கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்து சட்டம் இயற்றுவோம்னு சொன்னார். 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே அதை குறிப்பிட்டாங்க. அதன் பிறகு மற்ற கட்சிகளும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெரும் மக்கள் இயக்கங்களை, பெரிய அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் இயக்கங்களை நடத்தினால் கட்சிகளையும் நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய கட்சிகளெல்லாம் நம்ம பின்னால் வர வைக்க முடியும் என்பதுக்கு நடைமுறை சான்றுகள் இருக்குது. அதனால் நாம் வந்து மக்கள் மன்றத்தில் மக்கள்கிட்ட கவனம் செலுத்தி போராடி ஒரு கருத்தை கட்டமைச்சோம்னா கட்சிகள் பின்னால் தான் வருவாங்க அப்படின்றது நடைமுறையிலே இருக்கும்போது நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் வந்து மக்களோட இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாமா? ஆமாம், அப்படி சொல்லலாம். எல்லாத்துலேயுமே அப்படி தான். இப்போ இது வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறோம். அது போல் வந்து தெய்வ தமிழ் பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அதில் வந்து ஆன்மீகத்தில் வந்து தமிழ் வந்து கருவறைக்குள்ளே நுழையாமல் இருக்குது. அதற்கான கள போராட்டங்கள் நடத்தி குடமுழுக்குகளை தமிழில் நடத்தணுன்றதுக்கான போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு பல கோயில்களில் வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இல்லை, அதான் சுத்தமாக எடப்பாடி ஆட்சியார் என்ற காலத்தில் நடந்தது கூட இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை என்பதுதான் வேதனையாது. ஆனால் இவங்க தான் தமிழ் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. எடப்பாடி கூட நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னு பேசிக்கிட்டதில்லை. ஆனால் இவங்க தான் வந்து ரொம்ப நாங்கள் தமிழுக்காக இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழ் என்பது கோயிலில் தீண்டப்படாத மொழியாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நிலைமையில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ முறை வலியுறுத்தியும் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தபோதும் கூட இவர்கள் அதை வந்து நிறைய கோயில் இடங்கள்லாம் மீட்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் நேற்று ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீட்சிதர்கள் 2000 ஏக்கர் நிலத்தை விற்றிருக்கிறார்கள் சிதம்பரத்தில், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படியான செயல்பாடுகள் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இல்லை, அந்த கோயில் சீரமைப்பு நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம ஒன்றும் எதுவும் சொல்லலை. தமிழும் தமிழரும் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாமல் இருக்கு, அதுதானே அடிப்படையான பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக நடவடிக்கைலாம் செய்யணும்னா அது உங்கள் கடமை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு தான் அந்த அறநிலைத்துறை அமைச்சர் பதவியே அதுதான். இன்றைக்குத்தான் அதை பற்றி அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் ஆன்மீக தளத்துக்குள்ளே ஆரியத்துவ ஆட்கள் நுழைந்து வேலை பார்க்குறாங்க, மக்கள் ஓட்டுக்கள்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது பணி செஞ்சு நாம் அந்த ஓட்டுகளை கவரணும் அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்குது. அதற்காக சில வேலைகளை செஞ்சோம்னா அவங்க காட்டி தான் ஆகணும். எப்படி வெள்ளைக்காரன் வந்து கல்வி நிலையங்களை திறந்து, தொடர்வண்டி நிலையங்களை திறந்து, தபால் நிலையங்களை திறந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பெலாம் ஏற்படுத்தணும்னா அடிமைப்படுத்த வந்தவன் தான். இதெல்லாம் செஞ்சால் தான் மக்கள் வந்து அந்த அடிமைத்தனத்தை ஓரளவாவது எதிர்க்காமல் இருப்பாங்கிறதுக்காக செய்கிறாம பாருங்க. அது போல் இவர்களும் செய்து தான் ஆகணும், அதில் செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழும் தமிழரும் கோயிலுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறன்ற கவலை தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்றார்கள் அப்படின்ற செய்தி உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதை அதான் இது வந்து 2000 ஏக்கர் ஏதோ ஒரு கோயில் தில்லை கோயிலை மட்டும் சொல்கிறோம். தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்களில் அப்படி இருக்குது. பல இடங்களில் வந்து கோயில் அறங்காவலர் பொறுப்புகளில் இருக்கிறவங்கலாம் நிறைய இடங்களில் வந்து கோயில் நிலங்கள்லாம் விற்கப்பட்டிருக்கு, மோசடியாக அபகரிக்கப்பட்டிருக்கு. தில்லை கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு தனி தீவு போல் இருக்குது. இப்போ அது வந்து அறநிலைத்துறையில் இல்லாததுனால ஒரு தனி தீவு போல் அவங்க வந்து அந்த கணக்கு வழக்கு கூட அவங்க ஒப்படைக்க மாட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் கணக்கு வழக்கு கேட்டிருக்காங்க. இவன் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து அவன் இதுக்கு இன்கம் டேக்ஸுக்கு சப்மிட் பண்ணுவாங்க பாருங்கள், அதை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ அந்த அளவுக்கு வந்து நீதிமன்றத்தையே ஒரு கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திமிர் பெற்று இருக்கிறாங்க தில்லை தீட்சிதர்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. பிராமணருக்கு சமூகம் வந்து அவங்களுக்கு பின்னணியில் இருக்கிறதுனால எந்த அடாவடித்தனம் செய்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டமாக இருக்கட்டும், இந்திய நீதிமன்றமாக தங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கே தெரியும் எவ்வளோ வசூல் ஆகுது அந்த கோயிலுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு 3 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு வசூலே பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 40,000 சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு நாளோட வருமானம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த கோயில் வளாகம் இருக்கு பாருங்கள், அந்த கோயில் வளாகத்துக்கு பக்கத்திலே வந்து திருமணத்துக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு சில மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் திருமணத்தையே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க திருமணம்னா அங்கே நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலே திருமணத்துக்கு வாடகைக்கு விடுறாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே திருமணம் நடத்த வேணாம்னு சொல்ல, கருவறைக்கு பக்கத்தில் இந்த இடத்துலலாம் வச்சு நடத்துறது இருக்குல்ல, வாடகை வாங்கிட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப அடாவடித்தனம். அதெல்லாம் செஞ்சு காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஏலம்லாம் நடத்திக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கோயில் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதந்தோறும் ஏலம் நடக்கும். அந்த கோயிலில் என்னென்னா அந்த தட்டு காசு வருது பாருங்கள், அதை வந்து அவங்க பிரிச்சுக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு என்னென்னா உண்டியல் வைத்து ஒரு பொதுவாக மக்கள்கிட்ட வரி ஒரு வசூல் பண்ணுறாங்களே இப்போ இந்த இந்து அறநிலையத்துறை கோயில்களில், அந்த மாதிரி ஒரு முறை இல்லாததுனால
யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனக்கு வர வழியோ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீட்சைகளும் சேர்த்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளையடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமூகம் தான் இந்த கோயில் உரிமையை பற்றிலாம் ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ அரசு நிர்வாகமும் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்குது. அதாவது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களாம் இருக்கிறாங்க. உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், அவங்களாம் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ 2000 ஏக்கர் போயிருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி அறநிலைத்துறை இன்றைக்கி சொல்லுது அப்படின்னா, இந்த 50 ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இந்த 2000 ஏக்கர் போகும்போது இதுவரை என்ன செஞ்சீங்க? ஆமாம், என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இப்போ வடலூர் விஷயத்திலே இப்போ நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. வடலூரில் அந்த சத்யஞான சபையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் 34 ஏக்கர் ஆக்கிரமிப்புன்னு இருக்காங்க. அந்த 34 ஏக்கரில் 269 பேர் பட்டா போட்டு கல்யாண மண்டபம் வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நடந்தது காலங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்தது? அறங்காவலர் குழுவில் யார் இருந்தாங்க அப்போது பொறுப்பில்? இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் யார் இருந்தாங்க? எப்படி அது கோயில் நிலம் எப்படி பட்டா போடப்பட்டு தனியார் விற்கப்பட்டது? இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நேர்மையாக இருந்த ஒரு ஆன்மீக அமைப்புனா வள்ளலார் அமைப்பு தான். ஆனால் அதுலேயும் இந்த குளறுபடிகள் இருக்குது. ஆமாம். என்ன அப்படின்னா, கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் கோயில்கள் மத நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் மக்கள் கொடை வழங்குறாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பெரிய அளவில் நிபந்தங்கள் வழங்கி பாதுகாத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு அரசு என்பது கிடையாது. ஒரு பெரிய அளவில் அரசு கட்டமைப்புன்னு ஒன்று கிடையாது. கோயில் என்பது தான் மக்கள் வந்து தீர்வு நோக்கி போடக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இப்போ ராஜராஜ சோழன் பெரிய கோயில் வைத்திருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுதான் வந்து அரசு தலைமைச் செயலகம் போல் இருந்துச்சு அன்னைக்கு. அதனால் அதை வலுப்படுத்துவது போல் அவங்க வந்து நிபந்தங்கள் அது இதுன்னு கொள்ளி ஒரு மானியம் அது இதுன்னு கொடுத்து அதை வலுப்படுத்தினாங்க அன்றைக்கி இருந்த. ஏன்னா அன்றைக்கி அரசியல் கட்சிகள் கிடையாது, போராடி மீட்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள்லாம் அன்றைக்கி கிடையாது. அன்றைய சமூக வளர்ச்சியில் கோயில் என்பது ஒரு முற்போக்கான ஒரு ஏற்பாடாக அன்றைக்கு இருந்திருக்கு. அந்த சொத்துக்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது பாருங்கள். அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் பார்த்தோம்னா இந்த சொத்துக்களை தங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்குது. அதை வந்து கட்சிகள் வந்து பொறுப்பில் இருந்துக்கிட்டு அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அறநிலையத்துறையில் இருக்கிறாங்க, அதிகாரிகளாக இருக்காங்கன்னா, இந்த இடத்துல கோயில் நிலங்கள் இருக்குது, இந்த இடத்துல. ஏன்னா கோயில் நிலங்களை வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களேன்னு கேட்கக்கூடிய ஒரு அறங்காவலர் குழு கிடையாது. ஏன்னா அறங்காவலர் குழுவிலையும் யார் இருக்காங்கன்னா அரசியல் கட்சிக்காரன் உட்காந்துருக்கான். அவன் உட்காந்துக்கிட்டு நீ எடுத்துகிட்டு போனாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு அவனும் கையெழுத்து போட தயாராக இருக்கிறான். அப்போது ஒரு கூட்டு கொள்ளை நடக்குது. அந்த கூட்டு கொள்ளை தான் தொடர்ந்து பல கோயில்கள் நடந்திருக்கு. இப்போ வந்து அது வெளிப்படையாக வெளியே தெரியுது. இப்போ இது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கீங்க. கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்களேன். எந்த வள்ளலார் அமைப்பில் அதான் இப்போ அந்த வள்ளலாருடைய அந்த 200ஆம் ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க 2023 அப்படின்னா, ஒரு பன்னாட்டு மையம் ஒன்று அமைக்க போகிறோம், ஆய்வு மையம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாம் வந்து அதை 2019 தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க வள்ளலார் பெருவிழா நடத்தணும். 2019 நடத்தணும். தமிழ்நாடு முழுக்க இப்போ சிதம்பரத்தை நடத்தணும், சென்னையில், புதுச்சேரியில், இந்தமாதிரி பல இடங்களில் நடத்தி அதில் வந்து கோரிக்கை வச்சோம். வள்ளலாருடைய அந்த திருவருட்பால் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டியது, உலகத்துக்கே போய் சேர வேண்டியது. ஏதோ நாம் தமிழ்நாட்டில் நாம் திருவருட்பா படிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதாது, வெளிநாடுகள்லேருந்துலாம் பல பேர் இங்கே வந்து ஆய்வு பண்ணணும். அதனால் வள்ளலாருக்கு ஒரு ஆய்வு மையம், வள்ளலார் கருத்துக்களை ஆய்வு செய்வதற்கு மையங்கள் வேண்டும், அதற்கென்று வள்ளலாருக்கென்று ஆய்வு இருக்கைகள் வேண்டும் என்று ஒரு பொது அமைப்பாக தீர்மானம் நிறைவேற்றிய அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம் தான் 2019. இப்போ வந்து 2023 கிட்டத்தட்ட அதை ஒட்டி அவங்க வந்து ஒரு பன்னாட்டு மையம் அமைக்கிறாங்கன்னும் போது முதல்ல எல்லாருமே வரவேற்றோம். வள்ளலார் நண்பர்களாக பெரிய 100 கோடி செலவில் அமைக்கிறாங்கன்னும் போது அவருடைய கருத்துக்கள் உலகம் முழுக்க போய் சேருவதற்கான நல்ல ஏற்பாடு தான் வரவேற்றோம். அதற்கான டெண்டர் 2023 நவம்பரில் விடும்போது தான் எங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அது வந்து எங்கே அமைக்க போகிறாங்கன்னா வள்ளலாருடைய பெருவெளி தளம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையே அமைக்க போகிறாங்க. 70 ஏக்கரில் அமைக்க போகிறாங்கன்னு வந்தபோது பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த பெருவெளி என்பது மிக மிக முக்கியமானதாக இன்றியமையாத கூறாக வள்ளலாரால் சொல்லப்பட்டது. அந்த தளம், அந்த இடம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெட்ட வெளியாக இருக்கும், நடுவில் தான் அந்த சபை இருக்குது. இப்போ அது வந்து அவரே வந்து என்னென்னா கிட்டத்தட்ட அதை பாதுகாத்து பல பாடல்கள் ஏற்றிருக்கார். திருவருட்பால பல பாடல்களை அந்த வெளி என்பதை ஒரு முக்கியமான கூறாக சொல்லியிருக்காரு. வெளி என்பது வெளியாக இருக்க வேண்டும். ஏன் வெளியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வெளியை வந்து அவர் இறைவனோடு ஒன்றுவதற்கான ஒரு பகுதி அப்படின்னு நினைக்கிறார். அதேமாதிரி அவருடைய அனுபவங்களில் பண்ணால் 50 ஆண்டு காலம் தான் வள்ளலார் வாழ்ந்தார். 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவர் சைவ சமதத்திலேயே இருந்தார். 40 ஆண்டு காலம் இப்போ முருகரை வழிபட்டார், நடராசரை வழிபட்டார், இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்படி ஒரு சைவம் சார்ந்த ஒரு சிந்தனை இருந்து அதுதான் அவருடைய அருட்பாவலியாக இருந்தது. ஆனால் அந்த கடைசி 10 ஆண்டு காலத்தில் தான் 6ஆம் திருமுறைன்னு அவர் 6வது திருமுறையை எழுதுகிறார். அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்குது. இப்படிலாம் இல்லை, இந்த சாதி சமய நெறிகளை தாண்டி ஒரு பொது நிலையான ஒரு அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி தான்
அதில் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்த மாதிரியான ஒரு பொது அமைப்பாக இருக்கணும். முதல்ல அவர் வைக்கும்போது சத்திய வேத தர்மசாலைன்னு வச்சார். அதை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு மாத்துறார். அப்போ வந்து வேதம், ஆகமம், அதுக்கப்புறமேட்டா இந்த இவங்க நால்வர்ணம், அப்புறமேட்டா ஒரு சமஸ்கிருதம், இதெல்லாமே எதிர்த்து, ஒரு சனாதனம், இதெல்லாம் எதிர்த்து கருத்துக்கள்லாம் வந்து கடைசி 10 ஆண்டு காலத்தில் வருது. அது 6ஆம் திருமுறையில் சொல்கிறார். அதில் வந்து இந்த வெளியை பற்றி நிறைய சொல்கிறார். வெளி என்பது அப்படியே இருக்கணும். எப்படி வந்து இப்போ தில்லை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போன உடனே பிரகாரம் இருக்குது, ஒரு திருச்சுற்று மண்டபம் இருக்குது, அதுக்கப்புறம் கொடிமரம் இருக்குது, நந்தி இருக்குது, இப்படிலாம் இருக்குல்ல, ஒரு கட்டமைப்பு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டது தான் ஒரு சைவ கோயில். சைவ கோயிலுக்கெல்லாம் பெருங்கோயில் சிதம்பரம் கோயில். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா ஆகம விதிகள். இந்த ஆகம விதிகள் படி இப்படி இருக்கணும், நந்தி வந்து இந்த இடத்துல இருக்கணும், மற்ற பிரகார தெய்வங்கள் இங்கெங்கே இருக்கணும் அப்படின்றதுலாம் தான் ஆகம விதிகள். அந்த மாதிரி சைவத்துக்கு ஆகமங்கள்லாம் இருக்குன்னு அது ஒரு மாடலாக அவருக்கு தெரியுது. இப்போ நம்முடைய அந்த சத்தியஞான சபை என்பதும் இது போல் ஒரு விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து அந்த ஜோதி ஏற்றக்கூடிய அந்த மண்டபம் இருக்குது பாருங்க, அது இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வெளி என்று சொல்கிறார். எப்படி வந்து கோயில் பிரகாரம் இருக்கிறதோ அதுபோல் இதுவும் வெளி. கிட்டத்தட்ட 40 வெளிகளை அப்படி சொல்கிறாரு. அவருடைய அருட்பா பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி அந்த வெளிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வெளியில் போய் நான் கட்டடம் கட்டுவேன்றது அவருடைய கொள்கைக்கு நேர் நிலைப்பாடு என்பது அந்த இடத்துல கட்டாதீங்க, வேற இடத்துல கட்டுங்க. வேற இடம்னா நிறைய இடங்கள் இருக்கு. அங்கேயே வந்து பார்த்தோம்னா அந்த சத்தியஞான சபைக்கு எதிரே பார்த்தோம்னா என்எல்சியினுடைய பழைய சுரங்கம் தோண்டி மூடப்பட்ட பகுதிகள் இருக்கு. அதை நீங்கள் வாங்கி கட்டலாம். என்எல்சி கிட்ட நீங்கள் பேசி வாங்கி கட்டலாம். ஒரு 10 ஏக்கர் தான் சொல்கிறாங்க. முதல்ல 70 ஏக்கர் நாங்கள், அப்புறம் 10 ஏக்கர் நாங்கள், அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் 3 ஏக்கர்னு சொல்கிறாங்க. என்ன ஏக்கரோ நீங்கள் அதை வெளியே கட்டிட்டீங்கன்னா எல்லாருக்குமே அது பயனுதலாக இருக்கும். வள்ளலார் அன்பர்களும் அதை ஏற்றுப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. வள்ளலார் இருந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கட்டும். அவர் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் குளம் வெட்டிடுறாங்க. இப்போ வந்து போகிறாங்க, நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னும் போது அன்பர்களுக்காக குளம் வெட்டுறாங்க தண்ணீருக்கு வசதிக்காக. அந்த 500 ரூபா செலவில் வெட்டிடுறாங்க. வெட்டிடுற போது அவர் வந்து அந்த குளத்தை மூடுங்கன்னு சொல்லி மூடினார். அந்த குளத்தை மூடினார். அடுத்தது சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு தோட்டம் போடுறாங்க. ஒரு பயிர் போனோம்னா அந்த பயிர் காய்கறியெல்லாம் வச்சுட்டு ஒரு வேளை இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படலாம் அப்படின்னு அதே அவர் மூடினார், இழுத்து மூடினார். அப்போ சொல்கிறாரு, இந்த இதை வந்து எதுக்கு சொல்கிறேனே உங்களுக்கு புரியல, இந்த வெளியாகத்தான் இருக்க வேண்டும் வள்ளலாருடைய வாக்கு. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் எதுவும் செய்யக்கூடாது. மற்ற கோயிலெலாம் ஆகமம்னு சொல்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு இது ஆகமம். அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆகம முறைப்படி தான் அதை அமைச்சிருக்காரு. ஆகமம்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மெய்யியல் விதிகள், சமரச சுத்த சன்மார்க்க மெய்யிய விதிகளில் வந்து அது இருக்குது. இந்த விதிகள்லாம் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் திருமுறை பாடல்கள் இருக்குது பாருங்க, இதுதான் வள்ளலார் அவர்களுடைய இறுதி கருத்து. கடைசி 10 ஆண்டு காலில் சொல்கிறது. இப்போ நீதிமன்றத்திலேயே சபாநாத ஒளி ஆச்சாரியார் வழக்கு வரும்போது அதில் வந்து சொல்கிறாங்க, நீதிபதி சந்துரு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. வள்ளலாருடைய அந்த வழிபாட்டு முறையினுடைய இன்றியமையாத கூறு என்பது இந்த 6ஆம் திருமுறை தான், அந்த பேருபதேசம் தான். இதில் தான் அவர் கடைசியாக சொல்கிறார், இதெல்லாம் வேணும், இப்படி இருக்கணும், இந்த சமய நெறி என்பது இப்படி இருக்கணும் அப்படின்றார். எனவே அவருடைய சமய நெறியில் வந்து இப்போ யோகத்தையே எதிர்த்திருக்கார். முன்னால் யோகத்தெல்லாம் வலியுறுத்தினதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடைசியில் வந்து 6ஆம் திருமுறையில் 10 ஆண்டு காலத்தில் வந்து அதை உணர்ந்து சொல்கிறார், இந்த மாதிரி யோகம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து நாம் முன்னால் இப்படிலாம் பயன் கொடுக்கும்னு நம்பணும், ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசு வள்ளலாரின் பேராலேயே யோகசாலை அமைக்கிறாங்க. சாஸ்திரத்தை குப்பம்னு சொன்னார் ஒரு பாடலில், சாஸ்திர குப்பைன்னு எழுதியிருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாஸ்திர சாலைன்னு வள்ளலார் பேரிலே அமைக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளலாரை பற்றியே முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அறகுறையாக புரிந்து கொண்டு அவருடைய கருத்துக்களுக்கு எதிராகவே ஒரு இதில் ஒரு நிறுவனங்களை நிறுவி அதை பெருவழிக்குள்ளேயே நிறுவனம்னு முயற்சிப்பது என்பது ஆபத்தானது, வள்ளலாருடைய விதிகளுக்கே எதிரானது, அவர் சொன்னது கருத்துக்களுக்கே எதிரானது. எனவே இதை நீங்கள் நிறுவனம்னா வெளியே போய் நிறுவிக்கோங்க. அதுவும் இந்த உபசாலைகள்னு சொல்கிறாங்களே 7, அதெல்லாம் அவர் வலியுறுத்தவே இல்லை. முன்னால் சொன்னது தான் உண்மைதான், ஆனால் அதன் பிறகு அதை வலியுறுத்தலை. அதெல்லாம் ஒன்றும் அதை வந்து வலியுறுத்துவதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு வரிகள் எடுத்து காட்டுறார். நம்ம அடிகளார் பாலகிருஷ்ண பிள்ளை அவருடைய குறிப்புகள்லேருந்து இருக்குது. அது வந்து கைப்பட எழுதின ஒரு இதை எடுத்து காட்டுறாங்க. தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் அதை தான் காட்டுது. பாலகிருஷ்ண பிள்ளையே அதை எழுதும்போது இதை வந்து ஒரு கையெழுத்தில் அவர் எழுதியிருக்காரு. இது வள்ளலாருடைய கையெழுத்து தான் என்றதை என்னால் உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதை தமிழ்நாடு அரசு கோர்ட்லேயே காட்டுது. அப்போ அந்த அளவுக்கு ஏன் குளறுபடிகளோடு இதை செய்யணும்? அப்போ நீங்கள் வந்து வள்ளலார் அன்பர்களோட கலந்தாலோசித்து அவருடைய திருவருட்பா பாடல்களை பார்த்து ஒருவேளை அந்த மண்டபம் நீங்கள் வந்து ஆய்வு மண்டபம்னு சொன்னீங்கன்னா அந்த ஆய்வு மையத்தை வெளியே கட்டுங்க, பன்னாட்டு மையத்தை வெளியே கட்டுங்க. உள்ளே கட்டி வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து அந்த தைப்பூச நேரத்தில் 10லேருந்து 15 லட்சம் பேர் வராங்க.
10லேருந்து 15 லட்சம் பேர் அங்கே கூடுறாங்கன்னும் போது அந்த மாதிரியான ஒரு இடமாக தான் அது இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அந்த ஜோதி தரிசனம் தெரியணும். உயர்நீதிமன்றம் வந்து முதியோர் இல்லம் கட்டிக்கொள்ளலாம்ல அனுமதி கொடுக்குறாங்களா, அது என்ன எந்த இடத்துல? அது வந்து இப்போ வந்து அந்த இடத்தையே வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து சைட் ஏ சைட் பி. இப்போ சைட் ஏனா அந்த இப்போ இது ஞான சபை இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளாகம் எல்லாம். இப்போ சைட் பி என்பது ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நேற்று, அந்த இடத்துல இதை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஏன்னா ஒரு மனுதாரர் அதில் தமிழ் தேசிய பெரிய இயக்கத்துக்கு உடன்பாடு உண்டா? இல்லை, நம்ம வந்து என்னென்னா அந்த இடம் என்பது அப்படியே இருக்கணும், அவர் கொடுத்த இடம் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே வந்து அந்த மக்கள் கொடுத்தது 106 ஏக்கர் என்பதும் அந்த மக்கள் வள்ளலாருக்கு எப்படி வழங்கினார்களோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு வேளை இதை கட்டணும் அப்படின்னா வெளியே கட்டுங்க, வெளியே வேற ஒரு இடத்துல வள்ளலார் பேரில் நீங்கள் கட்டுங்க. அவங்க என்ன இதில் கட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் செய்தது மு.க. ஸ்டாலின் போட்டு கலைஞர் நூற்றாண்டு மண்டபம்னு கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அந்த ஒரு 10-15 லட்சம் பேர் வராங்க இந்த இடத்துக்கு. அதில் வந்து கலைஞர் அடையாளமோ திராவிட அடையாளமோ ஸ்டாலின் அடையாளம் எதுவும் இல்லாமல் இருக்குது. இவங்க மத்தியிலேயே நம்ம அடையாளத்தை கொண்டு போகணுன்றதை தான் அவங்க விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு திராவிட திணிப்பில் மிக தீவிரமாக இந்த ஆட்சி இருக்கிறதுனால இந்த 10-15 லட்சம் பேர்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஒரு விஷயமா இதை நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து நேரடியாக வள்ளலாருடைய ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்றத அவங்க சிந்திக்க மறுக்கிறாங்க. அதை சிந்திக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் பணிபுரிவதற்கு தமிழாசிரியர்கள், அதோட வெளியுறவுத்துறையிலும் செயல்படுவதற்கு தமிழாசிரியர்களுக்கு அந்த தமிழில் முதுகலை வேண்டும், அதற்கு பிறகு சமஸ்கிருதமும் இந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்திய அரசு எவ்வளோ ஆரிய திமிரோடு இருக்குது அப்படின்றது தான் இந்த இது விளம்பரம் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னா, இந்தியை கேட்டால் கூட அதில் ஏதோ இந்திக்காரங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடமா தான் வெளிநாட்டு இந்திய தூரங்கள்லாம் இருக்குன்னும் போது அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் சமஸ்கிருதத்தை கேட்குறானே, அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து சமஸ்கிருதம் என்பது இந்திய அரசனுடைய அலுவல் மொழி போல் அவங்க கொண்டு போகிறாங்க. அவங்க இந்திய அரசு வந்து அப்படி கொண்டு போகுது. ஏதோ இன்றைக்கி ஏதோ பிஜேபி மோடியை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் உட்பட எல்லாமே சமஸ்கிருதத்தை தான் வலியுறுத்துகிறது. இப்போ இன்றைக்கி வந்து மடிக்கணினின்னு சொல்கிறோம்ல, இன்றைக்கி மடிக்கணினி என்பது தமிழில் வந்து தமிழ் எழுத்துக்கெல்லாம் தோணும் போது மடிக்கணினி கிடையாது. இன்றைக்கி அதை பார்த்து அதுக்கு ஒரு சொல் புகை வருது பாருங்க, மடிக்கணினி அப்படின்றோம். கைபேசி, தொடுதிரை, இப்படி தமிழில் சொற்கள் உருவாக்க முடியுது பாருங்க. இதுதான் ஒரு வளமையான மொழிக்கு ஒரு அடையாளம். ஆனால் இந்தியில் அப்படி கிடையாது. இப்போ ஃபோனுக்கு ஃபோன்னே எழுதுவாங்க. இப்போ இந்தியில் ஃபோன் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன்னே எழுதுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடையாத மொழி. அதில் வந்து சில வார்த்தைகளுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் வேணும் அப்படின்னா சமஸ்கிருத தேவநாகரி எழுத்துக்களை பயன்படுத்தலாம் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சொல்கிறது. ஏன் சமஸ்கிருதத்தை சொல்லணும்? ஆங்கில வார்த்தைகளை கூட போட்டுக்கலாம்னு சொல்லலாம். அப்போ சமஸ்கிருதத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுகிறாங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, இந்தியாவில் மொத்தம் 129 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 129 கோடி பேரில் இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை பேசுகிறோம் என்று சொன்னவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 24,871 பேர், 25,000 பேர்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து 129 கோடி பேரில் 25,000 பேர் தான் இந்த மொழியை பேசுகிறாங்கன்னும் போது அந்த மொழிக்கு ஏன் முக்கியத்துவம்? இப்போ புதிதாக ஒரு ராக்கெட் விட்டால் என்ன பேர் வைக்கிறாங்க? சந்திராயன், மங்கள்யான். புதுசாக திட்டம் வச்சா சொல்கிற ஸ்வச் பாரத், சுபிக்ஷா அபியான். அப்போ என்னன்னா சமஸ்கிருத இந்தி பெயர்களை தான் இவங்க வந்து ஒரு அடையாளமாக, இந்தியாவினுடைய அடையாளமாக பெருமிதமாக சுட்டுறாங்க அப்படின்னும் போது இந்திய அரசமைப்பு சட்டமே அதை வலியுறுத்துது. அப்போ அந்த அளவுக்கு இந்தியா என்பது, இந்திய கட்டமைப்பு என்பது ஆரியமயப்பட்டிருக்கிறது. அவங்க அதிலேருந்து தான் அதை கொண்டு வராங்க. சமஸ்கிருதம் என்பது ஆரியத்திலேருந்து அந்த ஆரிய மொழியாகத்தான் அதை வலியுறுத்துகிறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட என்றைக்குமே அது பேச்சு மொழியாக இருந்ததே கிடையாது. அதை கொண்டு வந்து நீங்கள் தமிழாசிரியருக்கு அது தேவைன்னு சொல்வது கிட்டத்தட்ட ஒரு ஆரிய திமிர், ஒரு பாசிசமான நடவடிக்கை. அந்த அறிவிக்கையை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும். அதான் நம்ம வலியுறுத்துறோம். இப்போ தொடர்ந்து நிதி ஒதுக்குவதில் கூட பாரபட்சமான ஒரு நிலை, தமிழுக்குன்னா ரொம்ப குறைவாகும், அப்படியும் அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எப்போ, இந்த நடைமுறைகள் எப்போ மாறப்போகுது? நிலையான நேர்மையான ஒரு நடைமுறை எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ நிதி ஒதுக்கல்னு இல்லை, இந்தியாவில் தமிழர்கள் என்றைக்குமே 1950லேருந்து 47லேருந்து 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்போ இந்தியா தமிழர்களே அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ 47 இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னா 48லேயே பாருங்கள் ஒரு சிக்கல் வருது. இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் கொண்டு போய் பல லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்படி குடியமர்த்தப்பட்டவர்களாம் இந்திய குடிமக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள். அவங்கள வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போகிறாங்க. இந்திய அரசு தானே பொறுப்பேற்கணும் அவங்களுக்கு. எடுத்தவுடனே நான் சொன்னேன், அவர்களை நாடற்றவர்கள்னு இலங்கை அரசு அறிவிக்குது. 48ல் அவனுக்கு விடுதலை கிடைச்ச பிப்ரவரி 5ஆம் தேதி கிடைக்குது அப்படின்னா சில மாதங்களே அறிவிக்கிறாங்கன்னா,
இந்திய அரசு பொறுப்பேற்கவில்லை. அவங்க நாடற்றவர்கள் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோ, நாடற்றவர்களாகவே வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிடுச்சு. அது வந்து பெரிய துரோகம் இல்லையா? அது இந்திய அரசுனா நீ முன்னால் பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டானா அவங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும், அவங்களுக்கு மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணணும், இல்லை அந்த ஊரில் அவனுக்கு குடியுரிமை கொடுத்து அவங்கள சம உரிமையோடு நடத்தணும். அதெல்லாம் இல்லாமல் அப்படி இதே பேர் இந்திக்காரங்க, பீகார்காரங்க, உத்தரப்பிரதேசக்காரங்க எங்கேயாவது வெளிநாட்டில் போய் தங்கி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அவங்கள நாட்டட்டுன்னு சொன்னால் இந்திய அரசு அமைதியாக இருந்துருமா? 48லேயே தமிழருக்கு துரோகம். அது இல்லாமல் அவங்க 56ல் என்ன பண்ணுறாங்க, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க போது எல்லாருக்குமே அவங்க எந்த மொழி பேசுகிறவங்களோ அவங்களுக்கு அந்த தாயகம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 70,000 சதுர கிலோமீட்டர் இந்தியா, வேறு எந்த இடத்துக்கும் அப்படி ஒரு லாஸ் கிடையாது. 70,000 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டு பகுதிகள் தமிழர் இன்றைக்கும் தமிழர்கள் அதிகமாக. இப்போ ஆந்திராவில் நெல்லூர், ஆமாம், இந்த ஆந்திராவில் நெல்லூர் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே தென்பெண்ணை ஆறு ஓடுது, வடபெண்ணை ஆறு அங்கே ஓடுது. அந்த வடபெண்ணை ஆற்றங்கரையில் நெல்லூர், நெல் ஊர் தான் அது பேரே. அந்த அளவுக்கு தமிழர்கள் அது வரைக்கும் வாழ்ந்த பகுதி. இந்த பக்கம் பார்த்தோம்னா கொல்லே காலம் வரைக்கும் தமிழர்கள் இருந்தாங்க. இங்கே தேவிக்குளம், வீரவேடு இந்த பகுதிகள் இன்றைக்கும் பார்த்தோம்னா அந்த பகுதிகளில் தமிழர்கள் தான் பெரும்பான்மை. அவங்க ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் படியே பார்த்தோம்னா 96 விழுக்காடு தேவிகுளம், வீரவேடு பகுதியில் தமிழர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த பகுதியில் கூட இவங்க கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ் இனத்தின் மீதான ஒரு வன்மம் இவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. 65 வந்து மொழி போராட்டம். தமிழினத்தின் மேல் அவர்களுக்கு உரிய அச்சமா அல்லது அவங்கள வளர விடக்கூடாதுன்ற மாதிரி? அதாவது தமிழ் இனத்துக்கும் வடவருக்குமான அந்த பகை என்பது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்து, இப்போ நீங்கள் மதுரை போனீங்கன்னா பாண்டி கோயிலை தாண்டினா மதுரை உள்ளே போவீங்க. பாண்டி கோயில்னு ஒரு இடம் இருக்குல்ல, பாண்டி கோயிலை தாண்டி போவீங்க. என்ன பாண்டி கோயில் அப்படின்னா, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய நினைவிடம்னு சொல்கிறாரு அதை பேராசிரியர் நெடுஞ்செழியன். யார் அந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னா, ஆரிய படை எங்கே இருந்தாலும் துவக்கி போய் அடித்து விரட்டிட்டு வரக்கூடிய ஆள். அப்படியான ஒரு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் இருந்திருக்காங்க. ஆரிய படையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் போய் அடித்து விரட்டுறான் அப்படின்னா, அவங்களுக்கும் நமக்கு தொடர்ச்சியாக பகை இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இப்போ கண்ணகிக்கு சிலை எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை வந்து இளங்கோவடிகள் எப்படி சொல்கிறார், வடக்கில் வந்து கண்ணகியை கிண்டல் அடித்த ஆரிய மன்னர்கள் கனக விசயன் தலையில் கல் கொண்டு சிலை எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆரிய போர் இருக்குது பாருங்கள். ஆரியர்களோட போரிட்ட மரபு வந்து நம்ம சங்ககால இலக்கியங்களில் தொடர்ந்து பதிவாகிருக்கு. நம்ம மரபுலையும் அது இயல்பாக இருக்குது. வீட்டில் படுக்க போனால் கூட வடக்கில் தலை வச்சு படுக்காதன்னுவாங்க. ஏன்னா வடக்கில் நமக்கு எவனுக்குமே ஆகாது, வடக்கில் தலை வச்சு படுக்காது, அவங்க கூட என்ன புழங்காத அப்படின்றது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிறு தெய்வங்கள், மாரியம்மன்கள் எல்லாருமேனா வடக்கை நோக்கி ஆயுதம் தரித்து நிற்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் போய் பாருங்கள், மாரியம்மன் கோயிலாக வடக்கை நோக்கி ஆயுதம் தரித்து நிற்கும். ஏன்னா வடக்கிலிருந்து தொடர்ச்சியாக நமக்கு ஆபத்துகள் வருகிறது, கொள்ளடிக்க வரானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னும் போது மக்களை பாதுகாப்பதற்காக வடக்கை நோக்கி ஆயுதத்தோடு நிற்கக்கூடிய மரபு தான் சிறுதெய்வ மரபு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு வடவருக்கு எதிராக ஒரு சிந்தனை நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து வர்ணபேத முறைகளை சொல்லக்கூடியவங்க, பிறப்பு அடிப்படையில் தீண்டாமை பார்த்து ஒதுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த நெறியில் நம்ம இருக்கோம். இப்போ நமக்கு அவங்களும் தொடக்கத்துலேருந்தே ஆகலை. அந்த இதில் வந்து அந்த மரபுலேயே வரும்போது அவங்களுடைய அவங்க வந்து அந்த வடநாட்டில் ஒரு ஆரிய மரபில் பிராமணர்கள் எல்லாம் வந்து அதற்கான ஒரு அரசாகத்தான் இந்திய அரசு படைக்கப்படுது. அப்போ இந்திய அரசு தொடங்கப்பட்டதுலேருந்தே பார்த்தோம்னா தமிழருக்கு எதிரான ஒரு சிந்தனை அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மொழி போராட்டத்தில் 65ல் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் பெரிய 400-500 பேர் சுட்டு கொண்டாங்க. எந்த ஒரு ஆயுத குழுவும் இல்லாத ஒரு மண்ணில் இவ்வளோ பேர் சுட்டக்குள்ளப்பட்டதுன்னா உலகத்திலே தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 65ல் எந்த ஆயுத குழுவும் கிடையாது. எந்த ஆயுத குழுவும் இந்திய இராணுவத்தையோ இந்திய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ தாக்கி போர் நடத்தலை. அப்படி இல்லாத சூழ்நிலையிலும் கூட 400-500 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னா உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன ஒடுக்குமுறை நம்ம மேலே அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு நிதி ஒதுக்கும் போது தமிழுக்கு குறைவான நிதி ஒதுக்குவது, சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக ஒதுக்குவது, இந்திக்கு அதிகமாக ஒதுக்குவது, ஒரு பேரிடர் வந்து ஒரு வெள்ளம் போன்ற பேரிடர் வரும்போது பாதிப்புகளை சுமந்து கொண்டிருக்கும் போது கூட நமக்கு வந்து நிதி ஒதுக்க மறுப்பது. வந்து மூணாறில் பார்த்தோன்னா தமிழர்கள் அதிகமாக இருந்த பகுதி, அங்கே மீட்பு பணிகளில் வந்து ரொம்ப தாமதம்னு அப்பயே குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வயநாட்டில் வரும்போது எவ்வளோ துரிதமாக செய்கிறாங்க, இராணுவம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிய வேணாமா, இப்போ தமிழர்களை வந்து யாராக இருந்தாலும் இந்த இந்திய துணை கண்டத்தில் நம்மளை வந்து ஒரு கீழான பார்வையோடு ஒதுக்கப்பட்டவர்களாக நம்மளை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த இந்திய கட்டமைப்பு என்பதே கிட்டத்தட்ட அதில் வந்து முடிவு பண்ணி அப்படி நடத்துகிறாங்க. பெரும்பான்மையாக இந்திக்காரங்க இருக்கிறாங்க. எல்லா சட்டமன்றாலும் நம்ம தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கான சட்டமாக போடுறாங்க. இப்போ நீட்டுன்னு போட்டோன்னா தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி இடங்களை இந்திக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு நீட். ஜிஎஸ்டியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரி வசூல் பண்ணுற தொகையெல்லாம்
கொள்ளையடித்து கொண்டு வடநாட்டில் கொண்டு போய் வசூல் பண்ணுவதற்கான கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு. நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு வடவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் இனத்தையும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டைத்தான் இந்திய அரசின் வழியாக செய்கிறாங்க. அதனால தான் இந்த பாகுபாடு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வடவர்கள், ஆரியர்கள், பார்ப்பனர்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க. இதை ஒரே கருத்தை கொண்டவர்களை பற்றி சொல்கிறீங்க. அதே நேரத்தில் 1950க்கு முன்பு இருந்த பார்ப்பனர்கள்லாம் தமிழர்கள் அப்படின்று நீங்கள் வந்து சொல்கிறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதை எப்படி பார்க்குறீங்க? தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி பலரும் இப்போ பிராமணர்கள், வடவர்கள் இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதில் வந்து நாம் வந்து ஒரு வரையறை ஒன்று சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் ஆயிடுவாங்களா? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இப்போ பிராமணர் தமிழாகனா தமிழாக தங்களை உணரக்கூடிய பிராமணர்கள் இருக்கிறாங்க. பிராமணர்களே தங்களை தமிழர்களாக உணரக்கூடியவங்க இருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடியவர்களே தன்னை தமிழர்களாக உணரக்கூடியவங்க இருக்காங்க. சௌராஷ்டிரம் பேசக்கூடியவங்க தமிழர்களாக உணரக்கூடியவங்க இருக்காங்க. அவர்களாக நான் வைக்கிற ஒரே நிபந்தனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி, கல்வி மொழி, பொதுமொழி, வழிபாட்டு மொழி எல்லாம் தமிழ் தான். இதை வந்து ஒரு பிராமணராக இருக்கட்டும் இல்லை ஒரு மார்வாடியாக இருக்கட்டும், நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா தான் கேட்கணும். 56க்கு முன்னால், அது ஏன் 56 அப்படின்னா 56 நவம்பர் 1ஆம் நாள் தான் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் வந்து உருவாக்குறாங்க. அதற்கு முன்னால் வரைக்கும் யாருக்கும் தாயகம் பெருசாக வந்து உறுதிப்படுத்தப்படலை. 56ன்னு ஏதோ குறைத்தாவது நமக்கு ஒரு தாயகம் கொடுத்துருக்காங்கன்னா, இது அமைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தவங்க குடியேறாங்கன்னா அவன் தாயகத்தை விட்டுட்டு இங்கே வரான். இப்போ பீகார்காரன் வரா இன்றைக்கி அப்படின்னா, பீகார் என்ற அவனுடைய சொந்த தாயகத்தை விட்டு வசதிக்காக இங்கே வரான். அதுபோல் பிற மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க. அப்போ நாம் அதை ஒரு வரையறையாக வைத்துக்கொண்டு, அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்தவங்க எல்லோரும் தமிழ்நாட்டினுடைய உரிமை படைத்த குடிமக்கள். அதில் எந்த மாற்றுக்கிறது, அவங்க எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. அவங்க வந்து தெலுங்கு பேசினாலும் சரி, கன்னடம் பேசினாலும் சரி, இல்லை ஆரிய பிராமணர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மார்வாடியாக இருக்கட்டும், இந்திக்காரனாக இருக்கட்டும், எல்லாருமே 56க்கு முன்னால் வரவங்களுக்கு என்னன்னா உரிமை இருக்கிறது. உங்களுக்கு குடிமக்களுக்கான அனைத்து உரிமைகளும். அதுபோல் தமிழ்நாட்டினுடைய கல்வி மொழியாக, நீதிமொழியாக, வழிபாட்டு உரிமை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நம்ம வைக்கிற நிபந்தனை. இவங்க வந்து தங்களை தமிழராக உணர்ந்து கொண்டு வராங்கன்னா வரட்டும்னு சொல்கிறோம். அப்படி அப்படி வர்றதுக்கு பேர் தான் அசிமிலேஷன் சொல்லுவாங்க. இப்போ எல்லா இனத்துலேயும் உலகத்தில் வந்து தேசிய இனம்னு சொல்கிறோம்ல, அந்த தேசிய இனம், நேஷ்னாலிட்டி என்பது ஒரே இனத்தை சார்ந்த குழுக்களால் மட்டும் உருவானது கிடையாது. பல்வேறு இன மரபுகள் இப்போ உலகம் முழுக்க பயணித்து கொண்டே இருக்கிறாங்க மக்கள். அதை வந்து அப்படியே பயணித்து ஒரு பெரிய இனக்குழுவோடு சிறிய குழுக்கள்லாம் சங்கமிப்பாங்க. அப்படி சங்கமித்து பலரும் தங்களுடைய தாய்மொழியை இழந்துருவாங்க. இப்போ இன்றைக்கி தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களால தெலுங்கும் கன்னடத்தையும் எழுதி பேச தெரியாது. நேரடியான தெலுங்கு பேச முடியாது, நேரடியான தெலுங்கு எழுத முடியாது. ஏன்னா அவங்க தங்களுடைய தாயகத்தை விட்டு வந்து தமிழ்நாட்டை தாயகமாக ஏற்றுக்கொண்டு இங்கேருந்து அந்த மரபுலேருந்து வந்துட்டவங்க. இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் பேசக்கூடிய தெலுங்கு வார்த்தைகள் கூட போயிட்டு சில வார்த்தைகள் மட்டும் அவங்க இப்போ அவ்வான்னு பேசிப்பாங்க, அந்த மாதிரி நைனான்னு பேசிப்பாங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குமே தவிர ஒரு தெலுங்கு பேசுகிற அந்த மரபே அவங்களுக்கு போயிடும். இப்போ இந்த மாதிரியான அசிமுலேஷன் என்பது எல்லா இனத்திலையும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதில் ஒன்று அதை தடுக்கலாம் முடியாது. இப்போ நாம் வந்து அதில் வந்து ஒரு வரைமுறை இருக்கணுன்றோம். ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கணும். ஏன் வரைமுறை வேணும் அப்படின்னா, திரிபுரா என்ற மாநிலத்தை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். திரிபுரா என்ற மாநிலம் திரிபுரி மக்கள் பேசக்கூடிய, அந்த திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்களுடைய தாயகம். ஆனால் அந்த திரிபுரா மொழியில், அந்த மாநிலத்தில் அந்த திரிபுரி மொழி பேசுகிறவங்க எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 22 விழுக்காடு தான் இருக்கிறான். மீதி 78 விழுக்காடு பார்த்தோம்னா இந்தி பேசுகிறவன், வங்காளம் பேசுகிறவன் இருக்கிறான். அப்போ அவனுடைய சட்டமன்றத்தில் போய் அந்த திரிபுரா மொழி பேசுகிறவங்க போய் தன்னுடைய மொழியில் பேசினா கூட மற்றவனுக்கு புரியாது. அவன் ஒரு நாள் முன் அனுமதி வாங்கணும். மொழி அழிந்துவிடும் என்பதற்காக நீங்கள் மொழி இல்லாத இனமே அழிஞ்சிடும். அப்போ வந்து ஒரு வரையறை இருக்கணும்ல. இப்போ வந்து வெளியே இருந்து யாராங்க, அதனால தானே விசான்னு உலகம் முழுக்க வச்சுருக்கிறாங்க. ஐநாவை ஏற்றுக்குது. விசா என்ற நடைமுறை உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் இருக்குது, இந்தியாவுக்கும் இருக்குது. ஏன் அதை வச்சுருக்காங்க விசா நடைமுறை? அவரவர் தாயகத்தில் அவன் இருக்கணும். ஒரு வேளை யாராவது வரான் போகிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ நாள் தங்குவான்ற விஷயமாவது உங்ககிட்ட இருக்கணும். எந்த வரையறையும் இல்லாமல் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போன்ற நடைமுறை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த நடைமுறை இருக்கணும். இப்போ இந்தியான்னு பார்த்தோம்னா ஒரே நாடுன்னு இவங்க சட்டப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம், பல்வேறு தேசங்களை கொண்டது. அப்போ அந்தந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அவருடைய தாயகத்தை உறுதிப்படுத்தி தான் அவங்க நவம்பர் 1ஆம் தேதி 1956 மாநிலம்னு சொல்கிறாங்க. அப்படி தேசங்களை உறுதிப்படுத்திட்ட பிறகு, மாநிலம்ன்ற பேரில் உறுதிப்படுத்திட்ட பிறகு பிறர் வந்து குடியேறாங்கன்னா அவங்களை வெளியேற்றுவதற்கான ஒரு நடைமுறை இருக்கணும். அவங்க வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து நம்ம ஆட்கள் படிக்காமல் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிற அளவுக்கு வெளியிலேருந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளூரில் வேலை கொடுத்தா தான் அவங்க நிம்மதியாக வாழ முடியும், அந்த ஊர்லேயே ஒரு வாழ்க்கையை செழுமையாக வச்சுக்க முடியும். வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, இந்த வேலையை விட்டுட்டும் போவாங்க, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பறிப்பாங்க. அது ஒரு சேவையில்லாத சமூக பதட்டத்தை உருவாக்கும். எனவே அது கூடாது. அப்போ வந்து இதில் ஒரு வரையறை வேணும் அப்படின்னு தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி. இப்போ இந்திய குடியுரிமையும் அப்படி தான் விளங்குறாங்க. இந்திய குடியுரிமைன்னு சொல்லும்போது என்ன, 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்தியா குடியரசு நாடாகுது. அதற்கு முன்பு யார் இந்தியாவில் இருந்தார்களோ அவர்கள் இந்திய குடிமக்கள்னு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இவங்க நேஷ்னாலிட்டி ஆக்டில் சொல்கிறாங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து 34ஆம் ஆண்டு வரையறை வச்சுருக்காங்க.
சைனாவில் 49ஆம் ஆண்டு வரையறை வச்சுருக்காங்க. இப்படி வரையறை இல்லாத நாடு எங்கே இருக்குது? அப்போ தமிழ்நாட்டுக்கென்று ஒரு வரையறை வேணும்ல. அதனால் 56 நவம்பர் 1ன்னு சொல்கிறோம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு கிறித்தவ பெயரை சூட்டி இவர்கள் தமிழர்கள் அல்ல, இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. ஏன்னா உங்கள் தலைவர் கூட அதில் உண்டு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் இப்போ இன்றைக்கி என்னென்னா, பெரிய அளவில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு செலுத்த தொடங்கிய பிறகு எல்லாரையுமே வந்து வேற்று மதத்தவினர், அவங்களுடைய கொள்கைகளை யாராவது ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்க வேற்று மதத்தவர்னு சொல்லி அது ஏன் அது செய்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அது எடுபடுது. மக்கள் வந்து அது ஆமாம் இவர் வேறு மதம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அவதூறு செய்து அதை வந்து ஒரு வலிமையான பிரச்சாரம் போல் செய்யக்கூடிய அளவிற்கு அவங்கக்கிட்ட ஊடகங்களும் அரசு துறையும் அவங்க வச்சுருக்காங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்கிட்ட இருக்குது. அதற்கு இப்போ இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பையன் மணியரசன் கூட என்ன சொல்கிறாரு, 2020 வந்து பிப்ரவரியில் தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு வருது. அந்த குடமுழுக்கை தமிழில் நடத்தணும். தமிழ் பேரரசன் ராஜராஜன் கட்டின கோயில், தமிழர்கள் கட்டின கோயில், தமிழுக்கென்று பல சிறப்புகளை கொண்ட கோயில் அந்த கோயில். தமிழ் வழிபாடுவோருக்கென்று தமிழ் பாடுவோரெல்லாம் நியமித்தார் ராஜராஜன். அந்த கல்வெட்டுக்கள்லாம் எடுத்து போட்டு இப்படி தமிழில் இவ்வளோ வேத மந்திரங்கள்லாம் இப்படி இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குது, இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஆரியத்தில் பண்ணுறீங்க, ஆரிய சமஸ்கிருதத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். வழக்கு போட்டோம், அதை நடத்தணும். அப்போ அதுக்கான போராட்டங்கள் இருக்கும்போது தான் பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஐயா மணியரசன் வந்து டேவிட் மணியரசன் அப்படின்ட்டு ஒரு அவதூறு செஞ்சாங்க. அப்போ ஐயா வந்து கேட்டார், அவர் வந்து இந்து மதம் தான், அதில் ஒன்றும் இது கிடையாது. ஒருவேளை டேவிட் மணியரசனாகவே இருக்கிறேனே வச்சுக்கோ, ஒரு கிறிஸ்தவனாக கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோ, தமிழர் கோயில்களில் தமிழ் வேணும் என்று கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்டார். அது உண்மையானது தானே அது. அதனால் இவங்க வந்து என்ன தான் வந்து இந்த மாதிரியான அவதூறுகள் செய்தாலும் கூட மக்களிடத்தை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நடைமுறையில் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கும் போது மக்களுக்கே அது புரியும். இப்போ இந்த அவதூறு பிரச்சாரத்தை தான் அவங்க ஜோசப் விஜய்னு செஞ்சாங்க. விஜய் ஒன்றும் மறுக்கலையாது, ஜோசப் விஜய் தான் ஆமாம் அப்படின்றாரு. அந்த மாதிரி என்னென்னா இது வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவில் ஈடுபடாது. இவங்க அதை வைத்து ஒரு மத கலவரத்தையோ ஒரு மத பதட்டத்தையோ கொண்டு வரலாம், அது வழியாக ஓட்டுக்களை அறுவடை செய்யலான்றது தான் பிஜேபியினுடைய திட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதை எளிதில் ஈடுபடாது. வடநாட்டு மக்கள் நிறைய புலம்பெயர்ந்து இங்கே வராங்க, இங்கேயே தங்கிறாங்க. நீங்கள் 56 ஒரு குறியீடாக சொன்னீங்க, அதெல்லாம் கடந்து வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அங்கேயே தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலங்கள்லாம் வாங்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தொடரலாமா? அதான் இது வந்து தொடரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும். ஏன்னா இப்போ வந்து திரிபுராவோட நிலைமையை நான் சொன்ன பாருங்கள், அதுபோல் தமிழ்நாட்டிலும் வரலாம். ஏன்னா இது தான் இந்திய அரசனுடைய திட்டமாக இருக்குது. இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான் முதல் சவால். ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் இனத்தை சேர்ந்தவன் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுடைய அந்த ஆரிய ஆதிக்கத்தெல்லாம் எதிர்த்தவங்க. எனவே இவர்கள் வந்து ஒரு தாயகத்தில் வலிமையோடு இருப்பது என்பது அவங்களுக்கு வந்து ஆபத்தானது. எனவே இந்த தாயகம் என்பது சிதைக்கப்படணும் அப்படின்றது தான். இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளுமே அப்படி தான். அதாவது ஒரு இனம் வந்து ஆதிக்கம் பண்ணுது அப்படின்னா அந்த இன்னொரு இனம் இருக்குது, அதனுடைய தாயகம் இருக்குது பாருங்கள், அதை ஆக்கிரமித்து அழிச்சிருவாங்க. இப்போ இலங்கையில் பார்க்குறோம்ல, இப்போ தமிழர் தாயக பகுதிகள்னு இருக்குது, அதில் சிங்களரில் கொண்டு போய் குடியமர்த்துறாங்க. குடியமர்த்தி என்னென்னா சிங்கள பெயர் வைக்கிறாங்க, புத்த விகாரங்கள் வைக்கிறாங்க, வச்சுட்டு இது வந்து சிங்கள பகுதி, தமிழர் பகுதி கிடையாதுன்றாங்க. அதுபோல் வந்து தமிழர் பகுதிகள் குறைஞ்சபட்சம் அப்படி சிங்கள மாதிரியே இப்போ போர்ட் பிளேயரில் அந்த பேரை வந்து ஸ்ரீவிஜயா அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது போல் பார்த்தோம்னா இந்த இது அந்தமான் நிக்கோபர் தீவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். இது சுபாஷ் சந்திரபோஸ் அந்த தீவை 1949-45 பிடிக்கிறபோது அந்த தீவுக்கு வந்து ஆளுநராக நியமித்தவர் ஒரு தமிழர், லோகநாதன் பேர். இப்போ அந்த அளவுக்கு தமிழர்கள் அந்த தீவில் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தின ஒரு இடமா இருந்தும் கூட நேரடியாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வங்காளிகளையும் இந்திக்காரங்களையும் கொண்டு போய் குடியமர்த்தி இன்றைக்கு அங்கே தமிழ் வந்து 3வது மொழி, தமிழர் வந்து சிறுபான்மை ஆகிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ இஸ்ரேல் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள், பாலஸ்தீன தாயகத்தில் போயிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி இடத்த வாங்கி இது என் நாடுன்னுட்டான். இன்றைக்கி பாலஸ்தீன மக்கள் கொண்டு போட்டு அந்த தாயகத்திலே கொண்டுகிட்டு இருக்கான். அப்போ எல்லா இனங்களும் அந்த ஒரு தாயகத்தை ஆக்கிரமிப்பதை ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அதுபோலத்தான் தமிழ்நாட்டு தாயகம் என்பது நேரடியாக இந்திக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு நாளைக்கு வந்து இப்போ சவுகார்பேட்டைன்னு ஒரு பகுதியை பார்த்தோம், இன்னைக்கு ஊருக்கு சவுகார்பேட்டை இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து என்னென்னா அவன் வந்து ஒரு முழக்கம் போட இந்தி வேணும் சமஸ்கிருதம் வேணும்னு அவன் முழக்கம் போட்டான்னா தமிழ்நாட்டிலேருந்தே இந்தி வேண்டும் சமஸ்கிருதம் வேண்டும் என்று குரல் வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுவான். அந்த அளவுக்கு தமிழருடைய கருத்துக்களையும் இந்த பண்பாட்டையும் சிதைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய அளவில் ஒரு படையெடுப்பு போல் இது நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்தணும்னா நாம் வந்து ஒரு சில வழிமுறைகள் சொல்லணும். இன்னர் லைன் பர்மிட்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இந்திய அரசே தான் செயல்படுத்துகிறாங்க.
வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இந்தியாவினுடைய பிற மாநிலத்தவர் போய் பார்க்கணுன்னா கூட அங்கே பர்மிட் வாங்கணும். எப்படி விசா நடைமுறை இருக்குது, அமெரிக்காவுக்கு போனால் விசா வாங்குற பாருங்கள், அதுபோல் நீங்கள் மிசோரமுக்கு நீங்கள் சுற்றுலா போகிறீங்க, 4-5 நாள் போகிறீங்க அப்படின்னா அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் இன்னர் லைன் பர்மிட் வாங்கிட்டு அந்த பர்மிட்டோடு தான் வெளியே போகணும். அந்த பர்மிட் இல்லைன்னா உங்களை அரசாங்கம் கைது பண்ணிடும். அதை தமிழ்நாட்டில் கொண்டு வாண்டுறீங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களை ஏன் பாதுகாக்கிறீங்கன்னா அந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் போராடுறாங்க. எங்கள் தாயகம் எங்ககிட்ட தான் இருக்கணும், வெளியே ஆளுங்களால் வாங்கிடக்கூடாது, ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்னு போராடுறாங்க. சட்டத்தை உருவாக்கிருங்க. அது போன்ற போராட்டத்தை தமிழ்நாட்டில் நாம் நடத்தினால்தான் இன்னர் லைட் போன்ற பர்மிட் போன்ற முறை கிடைக்கும். அப்படி கிடைத்தால்தான் இந்த தாயகத்தில் யார் வராங்க போகிறாங்கன்னா தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா வட மாநிலத்தவருடைய பின்னணி இருக்குது, கூலிப்படை பின்னணி இருக்குன்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது. அப்போ வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியலையா அப்படின்னா யார் வராங்க போகிறாங்கன்ற ட்ராக் ரெக்கார்ட் கூட இவங்க கிட்ட இல்லை. அப்போ காவல்துறைக்கு அது ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால் வந்து ஒரு வந்து போவதற்கான ஒரு பதிவு முறையாவது இருக்கணும். இவ்வளோ பேர் வராங்க. இப்போ திடீர்னு 10,000 பெயிண்டர் வராங்க, ராஜஸ்தான்லேருந்து வராங்க, பீகார்லேருந்து 1,00,000 பேர் கொத்தனார் வேலை பார்க்க வராங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வேலை அந்த வேலைக்கு ஆளே இல்லைன்னா அவங்க வரலாம், தப்பு கிடையாது. அது வரலாமா வேணாமான்ற தீர்மானிக்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்கும். இவங்க வரலாம்ப்பா, இவங்க வரக்கூடாது, இவங்க வந்தாங்கன்னா ஏற்கனவே தமிழர்களை வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால் இவங்க வர வேணாம், இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்கும். அதான் நம்ம இன்னர் லைன் பர்மிட் அதிகாரத்தை கேட்குறோம். அதெல்லாம் வந்தால்தான் இந்த தாயகத்தை பாதுகாக்க முடியும். இல்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய பெயர் கூட மிஞ்சாது. இப்போ வந்து சென்னையில் வந்து இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்குது, அதனுடைய பெயரை தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றணும்னு 25 வருஷமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 3500 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சங்கம், ஒரு தனியார் சங்கம், அதனுடைய சங்கத்து பெயரை கூட தமிழ்நாடு இப்போ மாற்றத்துக்கு போராட வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஏன் வெளி மாநிலத்தவர் அதில் இருக்கிறாங்க, மலையாள நடிகைகள் இருக்கிறாங்க, தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்கன்றதுனால தென்னிந்தியன் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு இனத்தவரெல்லாம் கொண்டு வந்து குடியமர்த்திட்டீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாடுன்றது இது பேரை மாற்றுன்னு சொல்லுவான், புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த மாதிரியான கோரிக்கையை வளர்வதைத்தான் ஒரு இந்திய அரசில் பிஜேபி, காங்கிரஸ் போன்ற தலைவர்கள்லாம் விரும்புகிறாங்க. அதனால் நாம் வந்து இந்த ஆபத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த தாயகம் என்பது தமிழருக்குரிய தாயகம். 10,000-15,000 ஆண்டுகளாக இங்கே மனிதர்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்ததற்கான அடையாளங்கள்லாம் கீழடியிலேருந்து கொற்கையிலேருந்து பல்வேறு இடங்களில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தாயகத்தை பறிபோக விட்டுறக்கூடாது என்ற ஒரு உறுதியில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அதுதான் எங்களுடைய. நீங்கள் பல காலமாக சொல்லி வருகிற தமிழ் அரசின் வேலை வாய்ப்புகள்லாம் தமிழருக்கு தான் வேணும், இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அரசு அதை கண்டுகொள்வதில்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் வந்து தமிழ்நாடு அரசு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. தனியார் வேலைவாய்ப்பில் கிட்டத்தட்ட 75 விழுக்காட்டை வந்து தமிழருக்கு உறுதி செய்து சட்டம் இயற்றுவோம் என்பதை ஒரு வாக்குறுதியாகவே அவங்க கொடுத்தாங்க. 195வது வாக்குறுதி. அது வந்து மே மாதம் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் மாதமே நாங்கள் போராட்டம் செஞ்சோம். கோட்டை நோட்டி ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். என்னென்னா இதுமாரி இந்த சட்டத்தை நீங்கள் தான் செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, ஏன் கொண்டு வரலன்னு கேட்டேன். இப்போ 3 வருஷம் ஆகுது, இன்றைக்கும் கொண்டு வரல. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு என்பது வெளி மாநிலத்திற்கும் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனம் வேட்டைக்காடாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திமுக அரசு விரும்புகிறது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தால் கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ போகிறாருல ஸ்டாலின், வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாரு, ஸ்பெயினுக்கு போகிறாரு, ஐரோப்பாவுக்கு போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு. அந்த முதலீடுகள்லாம் ஏற்கனவே பேரில் அவன் வரான். அவன் எந்த நோக்கத்தில் இங்கே வரான்? இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தானா அவனுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, நீர், நிலம், மின்சாரம், சலுகை விலையில் எல்லாம் கிடைக்கணும் போது அவன் இங்கே வரான். வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் முறிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து குறைந்த கூலியில் வட மாநிலத்தை வேலைக்கு வைத்து கொண்டு நல்ல லாபம் ஈட்டி சம்பாதிப்பது தான் வரான். அவனை கொண்டு வரும்போது இந்த மண்ணுக்கு எதுவும் கிடைக்கல, ஆனால் அந்த நிறுவனம் இவருக்கு காசு கொடுக்குறதில்ல, கட்சி காசு கொடுக்குறதில்ல, இதை வைத்துக்கொண்டு அவங்க வந்து தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இதை கொண்டு வராங்க. தவிர தமிழ்நாட்டு தமிழருக்கான வேலைவாய்ப்பு என்பது இதில் எதுவுமே உறுதி செய்யும். எந்த நிறுவனத்தோடையும் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் இந்த தமிழர்களுக்கு இதே ஊரில் இருக்க தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க பேசணும். இப்போ கர்நாடகத்தை பாருங்களேன். இப்போ முதலீடு வருகிற போதே இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் தானே சொல்கிறாரு. இவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் தமிழர்கள்னு சொல்லலைல்ல. நீங்கள் வந்து இது தமிழ்நாடு அரசு சிப்காட் பல இடங்களில் நடத்துகிறாங்க. பெருந்துறை சிப்காட்னு இருக்குது ஈரோடு பக்கத்தில். அந்த பெருந்துறை சிப்காட்டில் இந்திக்காரங்க எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அந்த மாவட்ட பேருந்து போது பாருங்கள், அரசு பேருந்து, அந்த அரசு பேருந்தினுடைய போர்ட்லேயே இந்தியில் பேர் போட்டு போகிறான். நடந்துச்சா இல்லையா? இது தமிழ்நாடு தான் நடந்துச்சு. பேரை எழுதினவர் அந்த கண்டக்டரு. ஏன்னு கேட்டால் அவர் ஏன்ப்பா இந்தியில் எழுதி போடலாமா தமிழ்நாட்டில்னு அந்த கண்டக்டருக்கு கேட்டால், அரசு பேருந்து கண்டக்டர் கேட்டால், இந்த பெருந்துறை சிப்காட்டுக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு தமிழனை காட்டுங்க பஸ்ஸிலான்னு கேட்குறாரு. அவன் தான் இது தெரியாமல் போகிறான், தமிழில் பார்க்கலாம்ல, அவனுக்கு ஹிந்தியில் தெரிஞ்சாதான் இந்த ஊருக்கு போதுன்னு தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்திக்காரங்க தமிழ்நாட்டில் பல்வேறு சிப்காட்டுகளில் தொழிற்சாலைகளில் இருக்கிறாங்கன்னா குறைந்த கூலியில்.
இப்போ நம்ம ஆள் வந்து 500 கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 கொடுத்தா போதும், இதுக்கே வராங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பாருங்கள், உழைப்பு சுரண்டல் ஒன்று. ஏற்கனவே 500 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஆள் இருக்கான் பாருங்க, அவன் வந்து 300 கூலிக்கு தள்ளப்படுறான். அவன் வந்து 200 வாங்கினா இப்போ நம்ம குறைச்சிக்குவோம் அப்படின்னு. அப்போ வந்து நல்லா வசதியாக வாழ்ந்து ஒரு ஏன் இதெல்லாம் 300 500 எப்படி நமக்கு உயர்ந்திருக்குன்னா, தொடர்ச்சியான போராட்டங்கள், விழிப்புணர்வு தமிழ் மக்கள்கிட்ட வந்து குறைந்தபட்ச கூலியை உறுதி செய்து தொழிற்சங்கள் அமைத்து போராடி அதெல்லாம் மீட்டு உரிமை 500 வச்சு நிப்பாட்டி இருக்கும்போது திடீர்னு 200 குறைங்கன்னு சொன்னால் எப்படி இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க என்ன ஆவாங்க? அப்போ தொழிலாளிகள் என்ன ஆவாங்க? இப்போ இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கருதி பார்க்கல. நேரடியாக வந்து வட மாநிலத்தவரையும் பெரிய பெரிய நிறுவனங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஒரு வேட்டைக்காடாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். இப்போ நீங்கள் அரசுகளை குற்றம் சொல்கிறீங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க இங்கே வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாநிலம் ஒரு உயர்நிலையில் இருக்கிறது, பொருளாதாரத்திலும் எல்லா நிலையிலும் உயர்நிலையில் இருக்கிறது. அப்போ இந்த அரசை பாராட்டத்தானே வேணும் நீங்கள்? அதான் இப்போ உயர்நிலையில் இருக்குன்றதை விட ஒரு வேட்டைக்காடாக இருக்குன்னு நாம் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஊரில் தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த தொழிற்சாலைகள் இதே தொழிற்சாலையை உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அமைக்க முடியாதா? பீகாரில் அமைக்க முடியாதா? இதற்கான கட்டமைப்பெல்லாம் இல்லைன்னா உருவாக்குங்க, யார் வேணான்னு சொன்னால். இப்போ கர்நாடகத்தில் உருவாக்கி இருக்கிறாங்களே, இப்போ பெங்களூர் போன்ற நகரங்களில் உருவாக்கி இருக்கிறாங்க, கட்டமைப்புகள் உருவாக்குறாங்க. என்னென்னா எல்லா வசதிகளையும் செஞ்சு தராங்க அரசு. செய்து தரும்போது அவங்க நிபந்தனையும் போகிறப்ப கோவாவில் பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க போகிறீங்க அப்படின்னா 80 விழுக்காடு கோவாக்காரங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறேன்றோம். இப்போ கர்நாடகத்தில் இப்போ சட்டம் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறான், அந்த மண்ணின் மக்களை நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சலுகைன்றான். அதுபோல் தமிழ்நாடு அரசு என்ன நிபந்தனையை வெளி மாநில நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விதிச்சிருக்கு. நீ இந்த நிறுவனம் வந்தால் நீ இந்த ஊருக்காரன வேலைக்கு வர நீ தானே நிபந்தனை விதிக்கணும். இவங்க 2022 பாருங்கள், டாட்டா தொழிற்சாலை வராங்க. டாட்டா வந்து செல்ஃபோன் தயாரிக்கிற தொழிற்சாலையை ஓசூர்கிட்ட கொண்டு வராங்க. அந்த செல்ஃபோன் தொழிற்சாலையில் வேலை செய்வதற்காக ஜார்க்கண்ட்லேருந்து 800 பெண்களை கொண்டு வரான். ஓசூரில் வந்து அவங்க ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க, 800 பெண்கள் இறங்குறாங்க. அப்போ தான் இது வெளியே தெரியுது. உடனே தமிழ் தேசிய பேருக்கு அங்கே போராடுது. போராட்டம்லாம் நடத்தின பிறகு அன்றைக்கு வந்து அந்த டாட்டா நிறுவனம் அதை ஏற்றுக்கொண்டது. போராட்டத்துக்கு பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. 80 விழுக்காடு மண்ணின் மக்களான தமிழர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. தங்கம் தென்னரசு 85 விழுக்காட்டு வேலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதி செய்வோம் அறிக்கை வெளியிட்டார். இப்போ என்ன பண்ணுறான், அதே டாட்டா நிறுவனம் 4000 பேரை நான் உத்தரகாண்ட்லேருந்து கொண்டு வரணும்னு அறிக்கை விடுறான். இதை யார் கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் கேட்கணும். ஏப்பா நீ தானே அன்றைக்கி சொன்னேன், என்ன இப்படி மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேட்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாடு அரசு அமைதியாக இருக்குது, வேலை எடுத்துக்கிட்டு இருக்கான். திரும்ப தமிழ் தேசிய பேருக்கு தான் போராடி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து வெளி மாநிலத்தவர்கள் இப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னும் போது இதை ஒரு நிபந்தனை வச்சு தடுக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு அதை செய்யவில்லை என்பது தான் நம்முடைய வருத்தம். இந்த இவ்வளவு நேரம் வரை தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு இருக்கின்ற ஆபத்துகளை எல்லாம் சொன்னீங்க, அரசு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொன்னீங்க. இதற்காக இந்த நிகழ்வுக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து நன்றிங்க. நன்றி நேயர்களே. அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.